கொண்டார்கள் என்று குறிப்பிட்டுள்ளனர். பாதுஷா என்றால் மன்னர், பக்கீர் என்றால் பிச்சைக்காரர் அல்லது வழிபோக்கர். ஒரு பரம ஏழை கூட தனது கையால் வண்ண பொடியை எடுத்து மன்னரின் முகத்தில் தூவலாம். இது மட்டுமல்ல, சாதி ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்கும் பண்டிகையாக ஹோலி பண்டிகை இருந்துள்ளது. சாதி கட்டமைப்பு இந்தியாவில் வலுவாக இருந்த காலம். ஆனால் முகலாய அரண்மனைகளில் ஹோலி பண்டிகையின் போது சாதி என்பது ஒழிக்கப்பட்டது. அங்கு எந்த சாதியை சேர்ந்தவர்களும் பண்டிகையில் கலந்து கொள்ளலாம். இதைவிட மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் சுகாதாரம். இப்போது ஹோலி பண்டிகை என்ற பெயரில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் கெமிக்கல் வண்ணங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இது மனிதர்களுக்கு மட்டுமின்றி சுற்றுச்சூழலுக்கும் தீங்கு விளைவிக்கிறது. ஆனால் முகலாய அரண்மனைகளில் பயன்படுத்தப்பட்ட வண்ணப்பொடிகள் இயற்கையாக தயாரிக்கப்பட்டவை. பூக்களில் இருந்தும் செடிகளில் இருந்தும் தயாரிக்கப்பட்டவை. டெல்லி மற்றும் ஆக்ரா நகரங்களில் ஹோலி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு நகரம் முழுவதும் வண்ண பொடிகளால் நிறைந்திருந்ததாக பிரபல முகலாய கவிஞர் அமீர் குஷ்ராவின் குறிப்புகளும் தெரிவிக்கின்றன. ஹோலி பண்டிகையின் போது பொதுமக்களுக்கும் விருந்தினர்களுக்கும் முகலாய மன்னர்கள் பல்வேறு பரிசுகளையும் வழங்கியுள்ளனர். இந்த மத சகிப்பு தன்மையே முகலாயர்களை 3 நூற்றாண்டுகளாக இந்தியாவின் ஆட்சியாளர்களாக அமர வைத்திருந்தது என்றால் அது மிக இல்லை. சமத்துவ ஹோலி கொண்டாடிய அக்பர். அனைத்து சாதியினருக்கு அரண்மனையில் அனுமதி. பரம ஏழைகள் கூட அரசர் மீது வண்ணப்பொடியை தூவலாம். நம் ஊர்களில் சமத்துவ பொங்கல் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் சமத்துவ ஹோலி யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் அல்லவா? அண்மையில் ஹோலி பண்டிகை வட இந்தியாவில் கொண்டாடப்பட்ட போது அதனை வைத்து மத ரீதியான பிரச்சனைகளை எழுப்பினர். ஆனால் ஹோலி பண்டிகையை முஸ்லிம் மன்னர்கள் எவ்வாறு மத நல்லிணக்க, சாதி ஒழிப்பு, சமத்துவ விழாவாக கொண்டாடினார்கள் என்பது இன்றைய தலைமுறையினருக்கு தெரியாது. 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பஞ்சாபி ஆன்மீகவாதியான புல்லே ஷா முகலாய மன்னர்கள் ஹிந்துக்களின் ஹோலி பண்டிகையை கொண்டாடியதை பதிவு செய்துள்ளனர். மத நல்லிணக்கம், சாதி ஒழிப்பு, வர்க்க ஏற்றத்தாழ்வு ஒழிப்பது, சுகாதாரம் ஆகியவற்றை உள்ளடக்கியதாக இந்த ஹோலி பண்டிகை இருந்துள்ளது. முகலாய அரண்மனைகளில் ஈத் எனப்படும் ரம்ஜான் மற்றும் பக்ரீத் பெருநாள் பண்டிகைகள் கொண்டாடுவது வழக்கம். ஆனால் அதே அளவிற்கு அதே உற்சாகத்தோடு ஹோலி பண்டிகையும் கொண்டாடப்பட்டுள்ளது. அதனை முகலாயர்கள் ஈத்-இ-குலாபி, அதாவது வண்ண மலர்களின் பண்டிகை என்று அழைத்துள்ளனர். இதில் பேரரசர் மற்றும் அவரது குடும்பத்தினர் பங்கேற்றுள்ளனர். இதன் மூலம் மத நல்லிணக்கத்தின் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளனர். அடுத்ததாக வர்க்க ஏற்றத்தாழ்வுகளை போக்கும் பண்டிகையாக ஹோலியை மாற்றியுள்ளனர். வரலாற்றில் இதை எழுதும் போது பாதுஷா முதல் பக்கீர் வரை அதில் கலந்து